சைமா விருதுகள் வழங்கும் விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான சைமா விருது விழா துபாயில் நேற்று பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதில் 2023இல் வெளியான படங்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்திற்கு 5 விருதுகள் கிடைத்துள்ளன. இதை தவிர தமிழ் திரையுலகின் சாதனை கலைஞராக வலம் வந்த கேப்டன் விஜயகாந்துக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அந்த விருதினை பெற்றுள்ளார். சிறந்த நடிகைக்கான விருது ஐஸ்வர்யா ராய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தின் 2வது பாகத்தில் நந்தினியாக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியதால் அவருக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. சிறந்த பாடகருக்கான சைமா விருதினை ஷான் ரோல்டன் வென்றார். இவர் இசையமைப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான குட் நைட் படத்தில் இடம்பெறும் நாகாலி பாடலை பாடியதற்காக அவருக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குனருக்கான விருதினை இயக்குனர் நெல்சன் தட்டிச் சென்றார். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தை இயக்கியதற்காக நெல்சனுக்கு சிறந்த இயக்குனருக்கான சைமா விருது வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான சைமா விருது சியான் விக்ரமுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மணிரத்னம் இயக்கிய மாஸ்டர் பீஸ் படமான பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலனாக நடித்ததற்கு அவருக்கு இவ்விருதினை தட்டிச் சென்றார். அசோக் செல்வன், சரத்குமார், நிக்கிலா விமல் நடிப்பில் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்ற போர் தொழில் படத்தை இயக்கிய இயக்குனர் தான் விக்னேஷ் ராஜா சிறந்த அறிமுக இயக்குனருக்கான சைமா விருதினை வென்றார். சிறந்த ஒளிப்பதிவாளராக தேனி ஈஸ்வர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக நடித்த மாமன்னன் படத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான சைமா விருதினை நடிகை ஷரிதா வென்றுள்ளார். இவர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்த மாவீரன் படத்திற்காக இவ்விருதினை வென்றுள்ளார். 2023 ஆண்டுக்கான சிறந்த நடிப்புக்கான சைமா விருதினை லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தட்டிச் சென்றுள்ளார். கடந்த ஆண்டு வெளிவந்த அன்னபூரணி படத்துக்காக நயன்தாராவுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகனாக நடித்து பசந்த் ரவிக்கு சிறந்த துணை நடிகருக்கான சைமா விருது வழங்கப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகி மாஸ்டர் ஹிட் அடித்த லியோ திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு வில்லனாக ஆருல் தாஸ் என்கின்ற கேரக்டரில் நடித்த ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு சிறந்த வில்லனுக்கான சைமா விருது வழங்கப்பட்டுள்ளது. மடோன் அஸ்வின் இயக்கத்தில் பென்ஸ்லி கதையம்சம் கொண்ட படமாக கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி மாபெரும் வரவேற்பை பெற்ற படம் தான் மாவீரன். இப்படத்தில் ஹீரோவாக நடித்த சிவகார்த்திகேயன் சிறந்த நடிகருக்கான சைமா விருதையும் வென்றார். நடிகை நயன்தாராவின் கணவரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவன் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான சைமா விருதினை வென்றார். ஜெயிலர் படத்தில் இடம்பெறும் ரத்தமாரை பாடலை எழுதியதற்காக அவருக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்து நெல்சன் இயக்கி அதிரி புதிரியான வெற்றி ருசித்த ஜெயிலர் திரைப்படம் சிறந்த படத்துக்கான சைமா விருதினை வென்றுள்ளது. ஜெயிலர் படத்தில் நடித்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபுக்கு சிறந்த காமெடி நடிகருக்கான சைமா விருது வழங்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இவ்விருதினை அவருக்கு வழங்கினார். சித்தார்த் நடிப்பில் வெளியாகி விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்ற சித்தார்த் திரைப்படம் இயக்குனர் அருண்குமார் சிறந்த இயக்குனருக்கான சைமா விருதினை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.